ஆச்சாரிய ரூபேனா குரு துரோகம் என்று செய்யக்கூடிய செயல்களை, குருங்கிறது யாருன்னு நான் பல வாட்டி பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஸ்கூல் வாத்தியார் மட்டும் குரு கிடையாது, காலேஜ் ப்ரொஃபஸர் மட்டும் குரு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்து உங்களை வழி நடத்தி செல்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் குரு. அப்போ அந்த குருவுக்கு துரோகம் செய்தல், ஏங்க அவர் யாரோ நான் யாரோ, அவர் என்னமோ ஒரு பாஷை பேசுகிறாரு, நான் தமிழ் பேசுகிறேன், அவர் எப்படிங்க அவருக்கு நான் துரோகம் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குருவுக்கு துரோகம் பண்ணால் குரு துரோகம் என்று சொல்லக்கூடிய செயல் செய்யும் பொழுது என்ன ஆச்சாரிய ரூபேனா அப்படின்னு சொல்லி கர்ம வினைகள் ஏற்படும். அந்த கர்ம வினைகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாக ஏறாத போயிடும். சரஸ்வதி கடாட்சமே இருக்காது, மொத்து மாதிரி இருக்கும். சரஸ்வதி கடாட்சம் சுத்தமாக இருக்காது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் குரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுருக்கீங்களோ தெரியாமல் செஞ்சுருக்கீங்களோ